கடல்ல ஆபத்தான நிறைய உயிரினங்கள் இருக்கு. ஆனா மனிதனுக்கு ரொம்பவே நெருக்கமா ரொம்பவே பாசமா இருக்கக்கூடிய ஒரு பிராணி இருக்கு. அது எது தெரியுமா? டால்பின். இந்த டால்பின் இருக்கு இல்லையா, இது கடல்ல வாழக்கூடிய ஒரு பாலூட்டி இனம்தான். இந்த டால்பின் என்பதற்கு தமிழ்ல என்ன சொல்லலாம்? இப்போ வேல் அப்படின்னு இருக்கு. இந்த வேல் என்பதற்கு தமிழ்ல திமிங்கிலம் அப்படிங்கிற ஒரு சொல்றோம். இந்த ஷார்க் என்பதற்கு சுறா அப்படின்னு சொல்றோம். அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த டால்பின் என்பதற்கு என்ன சொல்லலாம்? ஒரு அழகான சொல் இருக்கு. என்ன தெரியுமா? ஓங்கல். ஏன் இந்த பேர் வச்சிருக்காங்க டால்பினுக்கு ஓங்கல் அப்படின்னு? ஒரு எளிய விளக்கம் சொல்றேன். என்ன அப்படின்னா, இந்த ஓங்கல் என்ற சொல்லுக்கு எழுச்சி, உயர்ச்சி, மேன்மை அப்படிங்கிற பொருள் இருக்கு. இப்போ நிலத்துல இப்போ ஒரு காட்டுல 1000 மான்கள் அப்படியே காத்துல அப்படியே துள்ளி துள்ளி ஓடி செல்லக்கூடிய அந்த காட்சி இருக்கு இல்லையா, அது எவ்வளவு அழகா இருக்கும். அதே போல கடல்ல இந்த டால்பின்கள் அப்படியே அழகா மேலே எழுந்து கீழே குதித்து நீந்தி போகக்கூடிய அந்த காட்சி ரொம்பவே அழகா இருக்கும். கொஞ்சம் உற்று நோக்கினால் நான் சொல்ல வருவதற்கான அந்த சொல்லுக்கான காரணம் உங்களுக்கு புரியும். இந்த டால்பின்கள் நீரில் இருந்து மேலே அழகாக எழுந்து மறுபடியும் கீழே குதித்து செல்கின்றன. இதன் அடிப்படையில, அதாவது எழுச்சி, உயர்ச்சி அப்படிங்கிற அந்த பொருள் துணிக்கும் வகையில இந்த டால்பின் உயிரினங்களுக்கு தமிழ்ல ஓங்கல் அப்படின்னு ரொம்ப அழகா ஒரு பேர் வச்சிருக்காங்க. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இந்த ஓங்கல் என்பதற்கு உயர்ச்சி, மேன்மை அப்படிங்கிற அந்த பொருள் இருக்குன்னு பார்த்தோம். இந்த மலை இருக்கு இல்லையா, இந்த மலை உயர்ந்து ஓங்கி இருக்கு இல்லையா, அதனால ஓங்கல் என்ற சொல்லுக்கு மலை என்ற பொருளும் உண்டு. அதே போல இந்த யானையும் உயர்ந்து ஓங்கி பிரம்மாண்டமா பெருசா இருக்கு இல்லையா, அதனால இந்த ஓங்கல் என்ற சொல்லுக்கு யானை என்ற பொருளும் உண்டு. இன்றைய பகுதியில இந்த ஓங்கல் என்கிற அந்த புதிய சொல் பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க. அது சம்பந்தமான கூடுதல் தகவல்களையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. மீண்டும் நாளைய மொழியறிவும் பகுதியில உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன்.